வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாது அதில் இருக்கக்கூடிய கதாகார் பிரேம்சந்த் அப்படிங்கிற லேக்குகா சாரான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சரவணா கைடில் சொல்லிகிட்ருக்கிறேன். இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி பிரிய திவேதி அப்படிங்கிறவர் தான். ஓகே, இப்போ வாங்க லேக்கக் பரிச்சையை பார்க்கலாம். இது வந்து சரவணா கைட் பேஜ் நம்பர் 54. लेखक परिचय कटोरे அறிமுகம் कथाकार प्रेमचंद नामक लेख श्री शांति प्रिय द्विवेदी का है। उनकी सुंदर भाषा और मधुर शैली पाठकों के मन को भाती है. அதாவது இந்த கதாகார் பிரேம்சந்த், அதாவது கதையாசிரியர் பிரேம்சந்த், நம்மளுடைய கதையாளர், நிறைய கதைகள் எழுதுவார். ஓகேவா? ஸோ அவர் பிரேம்சந்த், அவரை பற்றினது தான் பார்க்க போகிறோம். இப்படி பெயர் கொண்ட இந்த கட்டுரை வந்து ஸ்ரீ சாந்தி பிரிய திவேதி அவர் எழுதின ஒரு கட்டுரை. இவருடைய அழகான அந்த மொழி மற்றும் மதுர் சைலி அப்படின்னா ஒரு இனிமையான மொழி நடை, இது வந்து படிப்பவர்களோட மனதை வந்து அப்படியே கொள்ளடிக்கிற மாதிரி ரொம்ப விரும்பத்தகுந்ததாக அமைஞ்சிருதாமா. उनके दिगंबर नामक उपन्यास से प्रभावित होकर लोगों ने उनको हिंदी का சரத்சந்திர कहना शुरू कर दिया. அவரினுடைய திகம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபன்யாசனா என்னன்னு சொல்லுவோம், நாடகம் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதனால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு மக்கள் வந்து இவரை ஹிந்தியினுடைய சரத்சந்திர அப்படின்னு இவரை சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பரிவ்ராஜக் கி பிரஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது எழுதியிருக்கிறாரு. உன்கி மார்மிக் ஆத்மக்தா ஹே, இது வந்து அவருடைய ஒரு சுயசரிதை, ரொம்ப அப்படியே உணர்வுபூர்வமான ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறாரு, மனதை தொடக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது லேக்கு பரிச்சை, கட்டுரையோட அறிமுகம் பார்க்கலாம். கிஸ் பாவனா சே தன்பத் ராய் கோ பிரேம்சந்த் பனாயா, எந்த உணர்வு தன்பத் ராயா இருந்தவரை பிரேம்சந்தா ஆக்குச்சு. उनकी कहानियों में निम्न वर्ग की पीड़ा का वर्णन क्यों है, அவருடைய கதைகளில் இந்த கீழ் வகுப்பை சேர்ந்த மக்களினுடைய அந்த வேதனை வலி இது வந்து ஏன் வந்தது, அதனுடைய வர்ணனை ஏன் வந்தது. உன்கி கலமுக்கோ கிசானோங்கே பிரதி சகானுபூதி क्यों है, அவரினுடைய பேனாக்களில் இந்த விவசாயிகளின் மேலே வந்து இரக்க குணம் ஏன் வந்தது. ऐसे अनेक सवालों का जवाब हमें इस लेख में मिलता है. இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கான பதில் நமக்கு இந்த கட்டுரையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேக்குகா சாராஞ்ச், கட்டுரையினுடைய அறிமுகம் சாராஞ்சம். பிரேம்சந்த்கி ஆத்ம சேத்தனா, அவரினுடைய ஆத்ம சேத்தனா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஆத்ம உணர்வு. साहित्य क्षेत्र में प्रेमचंद के आने का सबसे बड़ा कारण उनकी पीड़ित आत्मचेतना है. இலக்கிய துறையில் பிரேம்சந்த் வருவதற்கு எல்லாற்றுக்கும் மிகப்பெரிய காரணம் என்ன, வருவதற்கான மிகப்பெரிய காரணம் அவரினுடைய அந்த பாதிப்பு, அதுக்கான ஒரு ஆக்க உணர்வு, ஆத்மச்சேத்தனா ஆத்ம உணர்வு. இதுதான் வந்து பீடித் அப்படின்னு என்னமா, அவரை பாதித்த ஏதோ ஒரு ஆத்ம உணர்வு. சாகித்ய மே உன்கி வேதனா வர்தான் பன்கி, இலக்கியத்தில் அவருடைய இந்த வேதனைகள் எல்லாமே என்னவாயிருச்சு, ஒரு பரிசு மாதிரி ஆயிடுச்சு, அவருக்கு மிகப்பெரிய படைப்பாற்றலை கொண்டு வந்துருச்சு. பிரேம்சந்த் சைசவ் மேஹி பரிஸ்தித்தியோं के कांटों पर चलने लगे थे. சைசவ்னா என்னம்மா, சைல்டுஹுட், குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலைகள்ங்கிறது அவரை வந்து முள் மேலே போகிற மாதிரியான, அதாவது இவர் பாதையே முள் மேலே நடந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த மாதிரியான ஒரு சைல்டுஹுட்டாக இருந்திருக்குது. இஸ்லே தில்கோ சூனே வாலி கஹானியோ லிக் சக்கே, அதனால தான் இவர் வந்து மனதை தொடக்கூடிய பல கதைகளை இவரால் எழுத முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஒன்றும் ராயலாக கொஞ்சம் நல்ல பில்டப்பாக இருந்தவங்க, நல்ல வசதியாக இருந்தவங்க, கஷ்டமே தெரியாதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. சந்திரகுப்த் அவர் கோதான், சந்திரகுப்துங்கிற கதையும் கோதானுங்கிற கதையும். பிரசாத் அவர் பிரேம்சந்த் தோனோं की शैली अलग है. நம்மளுடைய பிரசாத்ஜி இருக்கார் இல்லையா, அவர் அந்த எழுத்தாளர் மற்றும் பிரேம்சந்த் நம்மளுடைய இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர், இவங்க ரெண்டு பேருடைய நடையும் பார்த்திங்கன்னா வேறுபட்டு தான் இருக்கும். அவங்கவுங்க தனித்தனி ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அவர் உன்கி விஷய வஸ்து பி அலகு ஹே, இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய பொருளும் தனித்தனியாக தான் இருக்கும்.
प्रसाद के चंद्रगुप्त नामक नाटक और प्रेमचंद के गोदान नामक उपन्यास दोनों को पढ़ने से हमें भिन्नता साफ साफ मालूम होगी. அதாவது பிரசாத்ஜியினுடைய இந்த சந்திரகுப்த் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த நாடகமும் சரி, அவர் பிரேம்சந்த் அவர் எழுதின கோதான் அப்படிங்கிற அந்த பெயர் கொண்ட அந்த உபன்யாசம், இது ரெண்டுத்தையும் நான் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு அழகாக புரிய வரும். प्रसाद के नाटकों में मध्य युग के राजाओं का वैभव देखने को मिलता है. நம்ம பிரசாத்ஜியோடைய நாடகங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த இடைக்காலத்தை சேர்ந்த ராஜாக்களினுடைய செல்வ செழிப்பை நம்மளால் கண்டுணர முடியும். அந்த கதைகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓ, அவங்க இப்படி இருந்திருக்கிறாங்க, இப்படி வாழ்ந்திருக்காங்க, இவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்கிற ஒரு வர்ணனை நமக்கு கிடைக்கும். प्रेमचंद के उपन्यासों में आज की प्रजा की पीड़ा मिलती है. நம்ம பிரேம்சந்தோடைய உபன்யாசத்தெல்லாம் படிக்கும்போது இன்றைய மக்களினுடைய வேதனை நிறைந்த அந்த வாழ்க்கையோட வர்ணனை நம்மளுக்கு கிடைக்குது. பிரேம்சந்த் ஆசுவோம் கே கலாக்கார் ஹே. நம்மளுடைய பிரேம்சந்த் கண்ணீரினுடைய கலைஞராக இருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல ஃபீலிங் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும், பாதிக்கப்பட்ட ஃபீலிங் சென்டிமெண்ட் இருக்கும், அதை வச்சு தான் அவர் எழுதியிருப்பார். இந்த கஃபன் அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். பிரசாத் और प्रेमचंद. प्रसाद का मूल संस्कृत साहित्य है. பிரசாத் ஜி வந்து ஒரு முழு சமஸ்கிருத இலக்கியத்தை வச்சு எழுதுகிறவர். அவர் பிரேம்சந்துக்கா மூல் உருது சாகித்ய. இவருடைய அடிப்படை எதுவாக இருக்குது, உருது இலக்கியமாக இருக்கும் நம்மளுடைய பிரேம்சந்த். பிரசாத் பிரேம்சந்த் சே பகுத் பீச்சே கே யுகு சே ஆ ரஹே தே. பிரசாத்ஜி வந்து பிரேம்சந்தை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா மிக பின்னோக்கிய யுகத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த காலத்து கதைகளாக எழுதிட்டு இருந்தார். உன்கி கலா அதீத் கி கலா ஹே. அவருடைய கலையெல்லாம் கடந்த கால கதையாகவே இருக்கும். பிரேம்சந்த்னே வர்த்தமான சே கலா அவர் ஜீவன் தோனோ ஹி லியா ஹே. ஆனால் நம்ம பிரேம்சந்த் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் இருக்கிற கலா அவர் ஜீவன் கலையாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையாகட்டும் இரண்டத்தையும் தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சஹரோं का आकार और भाव बदल गए हैं. இந்த டவுனினுடைய இப்போ உள்ள அமைப்பு, ஆக்கார்னு என்ன, அதோடைய உருவம் ஸ்ட்ரக்சரும் உணர்வும் எப்படி ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு. மகர் காவ் அபுபி பூர்வத் ஹே. ஆனால் கிராமம் எப்போதும் போல் முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே தான் கிராமங்கள்லாம் இருக்குது. प्रसाद पुराने काल के राजमार्ग के पथिक हैं. அதாவது பிரசாத்ஜி வந்து பழைய காலத்தினுடைய அந்த ராஜ வாழ்க்கை, ராஜ வழிமுறைகளினுடைய பயணி, அதாவது பத்திக் அப்படின்னா பயணி மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி அதிகமாக எழுதுகிறவர். தோ பிரேம்சந்த் காவ் கி பகடன்டியோं கே பட்டோஹி. ஆனால் வந்து பிரேம்சந்த் வந்து இந்த எந்த வழியை, இவர் வந்து ராஜமார்க் அப்படின்னு நம்ம அந்த ராஜாக்களினுடைய வழியை பின்பற்றுற மாதிரி, எப்படின்னா அந்த ராஜாக்கள் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னா அந்த மொழி நடையில் எழுதுகிறவர். இவர் பார்த்திங்கன்னா காவ் கி பகடன்டியோம் அப்படின்னா அந்த இது ஒற்றையடி பாதை, அதையினுடைய படோகி அப்படின்னா வழிபோக்கன். அந்த கிராமத்தில் எப்படி ஒற்றையடி பாதையிலேயே பின்னோக்கி போவாங்களோ அதே மாதிரி அந்த கிராம சென்டிமெண்ட்டு, அதை சேர்ந்த வாழ்க்கை, அதை மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரியே வச்சு அதனால் பாதிப்புகள் எப்படி, பெண்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க, இந்த மாதிரி எழுதுகிறவர் நம்மளுடைய பிரேம்சந்த். உருது கே தாயரே சே பாகர். அதாவது இவர் உருது இலக்கியத்தை சார்ந்தவர் தானே, இதை விட்டு எப்படி இவர் வெளியில் வராரு அப்படிங்கிறதா இங்கே. பிரேம்சந்த் பகலே உருதுமே லிக்தே தே. பிரேம்சந்த் ஜி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உருதுவில் தான் எழுதிட்டு இருந்தார். உன்கே பீத்தர் உருது கா சுல்புலாப்பன் பனா ஹுவாத்தா. இவருக்குள்ளே பார்த்திங்கன்னா உருது இலக்கியத்தினுடைய அந்த இதுதான் வந்து நிறைய உருவாக்கப்பட்டிருந்தது. மகர் உருது கி குவாபி. ஆனால் வந்து உருது கி குவாபி துனியா சோடுகர். அந்த உருதுவினுடைய கனவு உலகத்தை விட்டு பிரேம்சந்த் வாஸ்தவிக் ஜகத்துமே ஆகையே. அதுக்கப்புறம் தான் இவர் அந்த உருதுங்கிற அந்த கனவு உலகத்தை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நிஜ வாழ்க்கைக்கு வந்துவிட்டார். இஸ்கே தோ காரண் ஹே. இதுக்கு 2 வழி இருக்குது. அதாவது உருதுவை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நிஜ வாழ்க்கைக்கு வராராமா. இதுக்கு 2 காரணம் இருக்குது. என்னென்னா, ஏக்கு உன்கி அபாவோசே பரி பரிஸ்திதி. அதாவது அபாவோன்னா என்ன,
அந்த உணர்வுபூர்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது குறைபாடுகள், அந்த குறைகளால் நிரம்பிய ஒரு சூழ்நிலை. மற்றும் தூசரா காரணம், இன்னொரு காரணம் என்ன, சமாச்சார் பத்ரோம் கா அனுசீலன், அதாவது இந்த செய்தித்தாள்களினுடைய படிப்பு. இது ரெண்டும் தான். प्रेमचंद पीड़ित देश को सुधारने का प्रयत्न करते रहे. அதாவது பிரேம்சந்த் ஜி வந்து பாதிக்கப்பட்ட நாட்டை வந்து சுதாரணைக்கா விழிப்படைய செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஜப்புவே காந்தி அவர் டால்ஸ்டாயின் சே பரிச்சித் ஹுயே, எப்போ அவருக்கு வந்து காந்திஜி மற்றும் டால்ஸ்டாயின் அவங்களுடைய அறிமுகம் கிடைத்ததோ, தப் உருது கே தாயரே சே பாகர் ஆகை, அப்போ உருதுங்கிற அந்த உலகத்துலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்துடுறார். அந்த படைப்புகள்கிட்டேருந்து இவர் வெளியில் வந்து அப்புறம் இந்துஸ்தானியில் எழுத ஆரம்பிக்கிறார் போல் இருக்கு. इसके बाद ராஷ்ட்ரிய ஜாகிருத் உன்கி ரச்சனாவுமே பிரதான் ஹோத்தி கயி, இதுக்கப்புறம் தான் தேசிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவருடைய படைப்புகளில் பிரதான் ஹோத்தி கயி, முதன்மையாக ஆகிவிட்டது. ஹிந்துஸ்தானிக்கே சமர்த்தக், ஹிந்துஸ்தானியினுடைய ஒரு திறமையானவராக ஆகிறது. காந்திஜி அவர் பிரேம்சந்த் தோனோ ஹிந்துஸ்தானி பாஷாக்கே சமர்த்தக் தே, காந்திஜியும் பிரேம்சந்த் ரெண்டு பேருமே ஹிந்துஸ்தானி மொழியினுடைய மிக திறமையானவர்களாக இருந்தாங்க. பாரத் கி ஆம் ஜனதா பாஷா கா யஹி ரூப் ஆசானி சே சமஜ்தி ஹே, அதாவது பாரத் கி ஆம் ஜனதானா நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்த மக்கள், பொதுமக்களுக்கு வந்து பாஷா கா யஹி ரூப், மொழியினுடைய இந்த வடிவம் தான் ஈஸியாக புரியப்படுது. ஓகேவா, அதான் இந்துஸ்தானி இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மொழியில் நம்ம சொன்னோம்னா தான் ஈஸியாக புரிஞ்சு. தமிழில் சொல்கிறது எதுக்கு ஹிந்தியை தமிழில் சொல்கிறோம், நம்மளுடைய தாய்மொழி தமிழ். ஸோ அது ஹிந்தியில் படித்து காமிச்சு நம்ம தமிழில் சொன்னால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், புரியும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமே இருந்தால் கூட தமிழில் சொல்லணும், ஏன்னா நம்ம லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ அப்படி தான் பிரேம்சந்த் மான்தே தேக்கி, பிரேம்சந்த் என்னத்தை ஏற்றுட்டு இருந்தார்னா, ஜன் சாதாரண கே ஜீவன் கா வர்ணன் கர்னே கே லியே ஹிந்துஸ்தானி பாஷா ஹி உச்சித் அவர் உபயுக்த பாஷா ஹே, அதாவது அவருக்கு தெரியும் என்னென்னா, ஜன் சாதாரண பொதுமக்களினுடைய வாழ்க்கையின் வர்ணனை செய்வதற்காக அந்த ஹிந்துஸ்தானிங்கிற மொழி தான் உகந்தது மற்றும் பயனுள்ளதான மொழி. இப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குது நான் சொல்லணும்னா அவன் மொழியிலே சொன்னால் தான் அவனுக்கு புரியும். பிரேம்சந்த் ने जनता के सुख दुख का जनता की भाषा में वर्णन किया है. ஸோ பிரேம்சந்த் வந்து மக்களினுடைய சுக துக்கம் இது எல்லாமே ஜனதா கி பாஷாமே, அங்கே உள்ள அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மொழியிலேயே வெளிப்படுத்தினார். உன்கி ரச்சனாவுமே தற்காலீன சமாஜ்கே அந்த விஸ்வாச கா சித்திரன் மில்தா ஹே, அவருடைய படைப்புகளில் அந்த சமகால சமுதாயத்தினுடைய அந்த அந்த விஸ்வாசனா மூட நம்பிக்கைகள் இதை பற்றின ஒரு சித்திரன் வர்ணனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கவிதா கி சாப்பு, கவிதையினுடைய சாயல். பிரேம்சந்த் கி பரிஸ்தித்தியா ரேகிஸ்தான் கி தரஹ் ஷுகி தீ, இவரினுடைய படைப்புகள், அதை பரிஸ்தித்தின்னா அவருடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த வறண்டு போன ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருந்திருந்தாமா. மகர் உன்கே, ஆனால் அவருடைய அந்தர் காவியக்கி ஹரியாலி தீ, ஆனால் அவருக்குள்ளே அவருடைய காவியத்துக்குள்ளே வந்திங்கன்னா பசுமையாக இருக்கும். அவர் எழுதின கதைகள் படிக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ரொம்ப சோகமயமாக இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த காவிய படைப்பு எப்படி இருக்கும், ரொம்ப பசுமை நிறைந்ததாக இருக்கும். பிரேம்சந்த் கா கிராமிய ஜீவன் பிராகிருத்திக் வைபவ் சே வஞ்சித் நஹீதா, பிரேம்சந்தினுடைய அந்த கிராமிய ஜீவனை நம்ம அந்த கிராம வாழ்க்கை வந்து பிராகிருத்திக் வைபவ்ஸே இயற்கை வளங்களால் வஞ்சித் நஹீதா ஒருபோதும் வஞ்சிக்கப்படலை. கேத்தோங்கி ஹரியாலி வயல்களினுடைய பசுமை, ஆமோங்கி பஹியா மரங்களால் நிறைக்கப்பட்ட தோட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாவன்கி நதியா பருவமழையில் உண்டான நதிகள், சப்பு உன்கோ பாத்தி தீ, இது எல்லாமே அவருக்கு அவருடைய படைப்புகள்லையும் பிடிச்சிருக்கும், இடம் பிடிச்சிருக்கும். इसलिए उनकी रचनाओं में கவிதா கி சாப் மில்தி ஹே, அதனால் அவருடைய படைப்புகள் எப்படி இருக்கும், கவிதையினுடைய ஒரு அம்சம் அதில் இருக்கும், அதனுடைய சாயல் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு கதை சொன்னார்னா அதில் நல்ல இயற்கையோடு கலந்த ஒரு கிராமத்தோடு கலந்த ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இல்லை ஒரு அந்த விஸ்வாசம் ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையோ இல்லை கஷ்டப்படுறவங்கள பற்றியோ சொல்லியிருப்பார். ஸோ பசுமையும் இருக்கும், அதே நேரம் கதை எப்படி இருக்கும், மக்களோட அந்த உண்மையான அந்த துயரத்தை சொல்கிற மாதிரியும் இருக்கும். विशेषता लेखक शांति प्रिय द्विवेदी ने प्रेमचंद जी की कृतियों और उनके
जीवन की परिस्थितियों का खूब अध्ययन और अन्वेषण किया है. நம்மளுடைய இவரை பற்றி எழுதின லேखक இருக்கார் இல்லையா, சாந்தி பிரிய திவேதி. இவர் வந்து பிரேம்சந்தினுடைய படைப்புகள் மற்றும் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணியும் விசாரணை பண்ணியும் இருந்திருக்கிறாரு. உஷிகா ஃபல் யக நிபந்த் ஹே, அந்த பலன் தான் இந்த கட்டுரை. யக நிபந்த் பிரேம்சந்த் கா சஹி பரிச்சை தேத்தா ஹை. இந்த கட்டுரை வந்து இந்த கட்டுரை நம்மளுக்கு பிரேம்சந்தா ஒரு சரியான ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு எப்படி பிரேம்சந்தனா எப்படி அப்படிங்கிற ஒரு சரியான அடையாளத்தை கொடுக்குது. ஐசா கஹனா அதிசயோக்தி நஹி ஹே, இப்படி சொல்கிறது வந்து அதிசயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையைத்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படி அது வந்து உண்மையான அடையாளம் தான் சொல்கிறதுல எந்தவித அதிசயமும் இல்லை. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இந்த கதையிலையும் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.